ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போது நான் நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம் சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாம் வற்றிட்டு சிக்கனில் அந்த மசாலாவெலாம் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பப்போ நடுவில் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா சுக்காவாக ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பரான தவா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.